உங்களுடைய இந்த அக்கீதாவுனுடைய பயணத்தில, டர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய லைஃப்லயுமே டர்னிங் பாயிண்ட்ன்னு ஒன்று இருக்கும். ஆரம்ப காலங்கள்ல நீங்க இலங்கையில விவாதம் நடந்ததுக்கு பின்னால ஜமாலின்னு ஒரு தெரிய ஆரம்பிச்சாங்களே தவிர, யார் என்னங்கிறதெல்லாம் பெருசா தெரியல. ஜமாலில உஸ்தாதா இருந்தீங்க. மஸ்ஜித் பில் அந்த முபாரக்ல இமாமத்துல இருந்தீங்க. வெளியில நீங்க தெரிய வந்திருக்கிறீங்களா உஸ்தாத்? இதுக்கான பின்புலம் என்ன? டர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை நடந்த நிகழ்வு ஏதாவது இருக்குதுங்களா? இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இப்ப நான் சொல்ல போறேன் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு முன்பெல்லாம் சில கூட்டங்களுக்கு அழைப்பாங்க வெளியூர்ல. நம்ம போவோம், பேசுவோம், வந்துருவோம். அது நம்ம சுன்ன ஜமாத் கொள்கைன்னு எடுத்து சொல்லியிருக்கிறோம். வஹாபிய கொள்கை சரியல்ல என்கிறதையும் நிரூபிச்சிருக்கிறோம். அது வேற. ஆ. ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு, ம், இந்த ம். சத்திய பாதையில ஒரு மறுமலர்ச்சி. இதுக்கு ஏற்படுத்திய காரணம் என்னன்னு கேட்டா, ராயப்பேட்டை. ராயப்பேட்டை மஸ்ஜிதுல லப்பை மஸ்ஜித்ன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணாபேட். கிருஷ்ணாம்பேட்டை ஃபகீர் லபீப் ஆமா. மஸ்ஜித். ஃபக்கீர் மஸ்ஜித். அங்க நடந்த ஒரு நிகழ்வு தான். கண்ணியத்திற்குரிய அல்லாமா அஷேக் அல் ஆரிஃப் பில்லா பிலாலி ஷா ஹசரத் ஜூனா. அவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பயான் பண்ணுவாங்க. ஆமா. அதுல ஒரு கருத்த சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வஹாபிக்கு பிடிக்கல. அத ஒரு நோட்டீஸ் போடுறாரு. ஆ. இவங்க இப்படி பேசுறாரு, மார்க்கத்து இப்படி இல்ல, அப்படின்னு நோட்டீஸ் போட்டு விநியோகிக்கிறாரு. அந்த ஜுமால சர்க்கார் பேசின ஒரு கருத்துக்கு எதிரா ஒரு கருத்து நடக்குது. எதிராக. அப்பதான் அவங்க சர்க்கார் முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கு பதில் குடுக்கணும். சரி இதுக்கு யாரு சொன்னா, அவங்களுடைய கல்புல அல்லாஹ் நம்மள போட்டான். மாஷா அல்லாஹ். அதனால அவங்க நம்மள சொன்னாங்க. நீங்க பேசுங்க. வாரம் வாரம் சுன்ன ஜமாத் கொள்கைய பேசுங்க. எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுவேன். பேச வேண்டியது தான் உங்களுடைய வேலை. அப்படிதான் பண்ணாங்க. ஆ. ஒவ்வொரு வாரமும் மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சேன். ஆமா. அந்த பள்ளிவாசல் நிரம்பி வழியும். அதுல அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் ஆயிட்டா. இருக்கு.